கைகளை உயர்த்தி எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். அதோனாய் உம்மை ஆராதிக்கிறோம். எபினேசரே உம்மை ஆராதிக்கிறோம். இம்மானுவேலரே உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இப்ப இருக்கிற எல்லா உபாதைகள், வயிற்றில் காணப்படுகிற வேதனைகள், யூட்ரஸ்ல காணப்படுகிற பிரச்சனைகள், ஈரல்களிலே, கல்லீரல்களிலே, கணையத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், சிறுங்குடல்கள், பெருங்குடல்கள் எல்லாம் குணமடைய கர்த்தர் இப்போதே உம்மை கரத்த அடி வயிற்றிலே வைப்பீராக. எஸ் லார்ட், எஸ் ஃபாதர், தலையில உம்முடைய கரத்தை வைங்க. எங்க தலையை கரத்தை வைங்கப்பா. ஒரு அபிஷேகம் நடக்கட்டும். பரத்திலிருந்து ஒரு அபிஷேகம், பலன், ஆவியானவருடைய பலன் எங்கள் மேல் நிழலிடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த உலகம் கொடுக்கிற ப்ரெஷரும், உலகம் கொடுக்கிற வேதனைகளை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. யோசுபாத்தை போல சொல்கிறோம், நிற்க பலன் இல்லை ஆண்டவரே. இந்த ஏராளமாய் வந்திருக்கிற இந்த ஜனத்தை எதிர்க்க எனக்கு தைரியமும் துணிவும் இல்லை. என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன என்று நான் ஜெபிக்கிறோம் அப்பா. சொல்லுங்க சேர்ந்து, எனக்கு ஆசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தாசை வரும். வறுமையா கரத்தை உயர்த்து, தேவையா கரத்தை உயர்த்துங்க. இயேசுவை நம்பி, கர்த்தரை நம்பி உன் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும், உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், உங்க நிலை மாறும். அந்த மாற்றுங்க, இப்பொழுதே மாற்றுங்க. இயேசுவின் நாமத்திலே மாற்றுங்க. எல்லா வியாதிகளும் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விரோதமாய் எழும்புகிற, குழப்பத்தை ஏற்படுத்துகிற, சண்டையை உண்டு பண்ணுகிற, பிரிவினை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டெறிங்கப்பா. மனித முயற்சிகளை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. மரண இருள் விலகட்டும், சாவு பயம் போகட்டும், எல்லா வறுமையும் நீங்கட்டும். தேர்வில தேர்ச்சி, 100 மடங்கு தேர்ச்சி தேவன் கொடுப்பீராக. பிள்ளைகள் பிறப்ப பண்ணுகிற பொழுது கர்த்தருடைய ஞானம் பிள்ளைகள் மீது இருக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்கு விசேஷத்தை பாதுகாப்பு. இந்த மூச்சு விட முடியாமல் சிரமப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல மூச்சியை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியை நீர் வைப்பீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.